ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததஸ்த்வதனுஜாரவ க்ஷபித நித்ர வேகத்ரவத். ததஸ்த்வதனுஜாரவ க்ஷபித நித்ர வேகத்ரவத். படோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான். படோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான். விமுக்த சிகுரோத்கரஸ் त्वरितमापदन् भोजराड. विमुक्त चिकुरोत्करस् त्वरितमापतन् भोजराड. अतुष्ट इव दृष्टवान् भगिनिका करे कन्यकाम्. अतुष्ट इव दृष्टवान् भगिनिका करे कन्यकाम्. ततस्त्वतनुजारव क्षपित निद्र वेगद्रवद्. भडोत्कर निवेदित प्रसव वार्तयै वार्तिमान्. ततस्त्वदनुजारव क्षपित निद्र वेगद्रवद्. भटोत्कर निवेदित प्रसव वार्तयै वार्तिमान्. विमुक्त चिकुरोत्करस् त्वरितमापदन् भोजराड. अतुष्ट इव दृष्टवान् भगिनिका करे कन्यकाम्. विमुक्त चिकुरोत्करस् त्वरितमापतन् भोजराड. अतुष्ट इव दृष्टवान् भगिनिका करे कन्यकाम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததக அதன் பின், த்வத் அனுஜாரவ உங்களுடைய தங்கையின் அழுகை ஒலியால், க்ஷபித நித்ர தூக்கம் கலைந்து, வேகத்ரவத் வேகமாக ஓடி வந்த, பட்ட உத்கர நிவேதித்த பணியாட்களெல்லாம் வேலைக்காரர்களோட கூட்டம் அறிவித்த, பிரசவ வார்த்தையாயேவ பிரசவ செய்தியை, ஆர்த்திமான் போஜராட் கேட்டு மனம் கலங்கிய போஜராஜன் கம்சன், விமுக்த அவிழ்ந்து தொங்குகின்ற, சிக்குர உத்கர தலைமுடியுடன், துவரிதம் ஆபதன் வேகமாக பாய்ந்து வந்தவனாய், அதுஷ்ட இவ சற்றும் மகிழ்ச்சி இல்லாதவனாக, ரொம்ப வருத்தமுள்ளவனாக, பகினிகா கரே தன் சகோதரியின் கையில் இருந்த, கன்யகாம் திருஷ்டவான் பெண்மகவை பார்த்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததஸ்த்வதனுஜாரவ க்ஷபித நித்ர வேகத்ரவத். படோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான். விமுக்த சிகுரோத்கரஸ் त्वरितमापदन् भोजराड. अतुष्ट इव दृष्टवान् भगिनिका करे कन्यकाम्. வசுதேவர் யசோதைக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு ரொம்ப சீக்கிரமாக வேகமாக சிறைச்சாலைக்கு திரும்பி வந்துடுறார். உங்களுடைய தங்கையின் அழுகையினால் அங்கிருந்த வேலையாட்கள் தூக்கம் கலைந்து எழுந்துட்டா. உடனே வேகமாக ஓடி சென்று கம்சன் கிட்ட 8வது குழந்தை பிறந்தாச்சு அப்படிங்கிற செய்தியை சொல்கிறா. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி தான்னாலும் இந்த செய்தியை கேட்டவுடனே கம்சனுக்கு ரொம்ப துக்கமாகவும் பயமாகவும் இருக்குது. தலைவிரி கோலமாக அந்த போஜராஜன் சிறைச்சாலைக்கு ஓடி வரான். தன்னோட தங்கையோட கையில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறத பார்த்து
கலங்கி நிற்கிறான் அப்படின்னு பட்டதிரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார்.